சாமி கும்பிட்டாச்சுலாங்க, வீட்டுக்கு கிளம்புவோமா? மலரு, அது அது உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னங்க சொல்லுங்க. அது எனக்கு இன்னும் லீவு 2 வாரத்துல முடியுது. அதனால 2 வாரத்துக்கு அப்புறம் நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கும். இதையா சொல்லணும்னு சொன்னீங்க? அதான் ஏற்கனவே எனக்கு தெரியும்ல. உனக்கு தெரியும் தான், இருந்தாலும் நமக்கு கல்யாணம் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வச்சதுனால உனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்க முடியல. அதனால இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, அதை எதுக்கு திரும்பவும் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏற்கனவே எனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருந்தோம்னா இப்ப நீங்க போகும்போது என்ன கூட்டிட்டு போயிருப்பீங்க, அப்படிதானே? ஆமா ஆமா அப்படிதான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க. நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்காக கிளம்புங்க. நான் இங்க நம்ம வீட்ல இருந்து அத்தையும் மாமாவையும் நல்லபடியா பாத்துக்கிடுதேன். என்னது, நீ வீட்ல இருந்து அத்தையும் மாமாவையும் பாத்துக்கிடுவியா? ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அத்தையும் மாமாவும் தான் இருப்பாங்க. இப்ப நான் இருக்கேன்ல, நான் அத்தையும் மாமாவையும் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒண்ணு நல்லபடியா பாத்துக்கிடுவாங்கன்னு நான் சொல்ல வந்தா நீ அப்படியே மாத்தி சொல்லுதா? ஆமா, நான் இப்ப தப்பா எதுவும் சொல்லலையே. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன நல்லபடியா பாத்துக்கிடட்டும். அதே மாதிரி நான் அவங்க 2 பேரையும் நல்லபடியா பாத்துக்கிடுவேன். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. சரி, அப்ப கிளம்புவோமா? வீட்டுக்கு நேராயிட்டல. அத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. மத்தியானம் வீட்டுக்கு வர எல்லாரும் சாப்பிட வருவாங்க. நம்ம கொஞ்சம் நேரத்தையே போகணும்லாங்க. அதெல்லாம் இருக்கட்டுங்க. நம்ம இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஃப்ரீயா தானே இருப்போம். நம்ம வேணா நார்வேல் போய் எனக்கு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு வருவோமா? இல்ல மலரு, வேண்டாம். உனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ஒண்ணும் அப்ளை பண்ண வேண்டாம். என்ன சொல்லுதீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருந்தா உன்னை கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படி இப்படி, நீங்க இப்ப அப்ளை பண்ண போலான்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, உனக்கு பாஸ்போர்ட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்ப என்ன கூட்டிட்டு போவேன்னு சொன்னதெல்லாம் போய் தானே? ஆமா, போய் தான். உன்னை நான் கூட்டிட்டே போக மாட்டேன். தெரியும், எனக்கு நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு நல்லா தெரியும். அட லூசு, நான் அப்படி சொல்ல வரல. நீ அங்க வர வேண்டாம். 2 மாசத்துல நானே இங்க நம்ம ஊருக்கு வந்துடலான்னு இருக்கேன். என்னங்க சொல்லுவீங்க? இங்க வர போறீங்களா? ஆமா மலரு, நான் ஏற்கனவே ஆபீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபருக்கும் அப்ளை பண்ணிட்டேன். இன்னும் 2-3 மாசத்துலலாம் எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க. அப்படியே சொல்லுவீங்க? ச்சே, பிறந்த ஊர்லயே ஒருத்தேடி என்ன மதிக்க மாட்டேங்காளா? எங்க அம்மையாவது ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு போன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. எப்படி சொல்லிருப்ப? அதான் என் மைனிகாரி தான் கூடவே இருக்காள. எங்க அம்மையும் நானும் இப்ப சரியா பேசிடாதனால என் மைனிகாரிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆக மொத்தத்துல எல்லாரும் கொண்டாட்டமா தான் இருக்காவோ. நான் தான் திண்டாட்டத்துல இருக்கேன். எம்மா எம்மா, இங்க என்ன வீட்டுக்குள்ள கல்லணா வந்துட போறேன்? எந்த நேரம் பார்த்தாலும் கதவை அடைச்சே தான் வச்சிருக்காவோ. கண்ணு இல்ல, இவங்க வந்துருவாங்கன்னு கதவை அடைச்சு வச்சிருக்காவோ. யார் அது? மீனுக்கா, நான் தான் டிங்கு. ஆள் இல்லாத வீட்ல எதுக்குக்கா எம்மா எம்மான்னு சத்தம் போட்டு இருக்கீங்க? என்னது, ஆள் இல்லாத வீடா? ஆமா, சின்ன பொண்ணுக்காவும் பரிமளா பாட்டியும் வீட்ல இல்ல, அதனால தான் ஆள் இல்லாத வீடுன்னு சொன்னேன். ஒருவேளை நான் வரது தெரிஞ்சுதான் 2 பேர் கதவை பூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டாவளோ? வீட்ல இருக்கப்பட்டவங்களே என்ன மதிக்க மாட்டேங்காவோ, அப்புறம் எப்படி ஊர்ல இருக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன மதிப்பாவோ? ச்சே, என்ன பார்த்தா எல்லாருக்கும் இலக்காரமா போயிட்டு போலுக்கு. எங்க அம்மையும் என் மைனிகாரி எங்க போயிருப்பா? நேரா பாரதி பாட்டி வீட்டுக்கு போயிருப்பா. அப்படி இல்லன்னா கமலாக்கா வீட்டுல உட்காந்து பாடு பேசிட்டு இருப்பாவோ. நான் வாரேன், 2 பேரும் காத்துக்கிட்டுதுங்க. கமலாக்கா இருங்க, நறுக்குன்னு 4 வார்த்தை உங்களை நேர்ல பார்த்து கேட்டே தீரணும். என்னக்கா, என்னாச்சு? அது டிங்கு கல்லு தட்டி கீழே விழுந்துற பார்த்தேன். நல்ல வேளை கீழே விழல. ஏக்கா, கல்லு தட்டி கீழே விழுந்துற பாத்தியா? அதனால இப்ப எங்கேயும் வெளிய போக மாட்டியா? இங்க படுப்பறையிலே ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. என்னது, படுப்பறையிலே 10 நிமிஷம் உட்காரணுமா? ஆமாக்கா, நீங்க எங்கேயும் வெளிய கிளம்பி போறீங்க, ஆனா கல்லு தட்டுச்சுல, அதனால தான் உட்கார்ந்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். ஆமா, இங்க நான் படுப்பறையில உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு காபி குடிச்சிட்டு போறதுக்கு நான் வந்திருக்கேன். யார் யார்கிட்டலாம் என்னென்ன கேள்வியை கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்டு போவதான் வந்திருக்கேன். நேரத்தை எல்லாம் வீணடிக்கவே மாட்டேன். நான் கிளம்புறேன். நீ சொல்லதையெல்லாம் நான் என்னத்துக்கு கேட்கணும்? நல்ல வேளை கால் தட்டி மூஞ்சுக்கு அப்புறம் விழாம போனேன், இல்லன்னா மூக்கு பியாந்திருக்கும். ஏத்தாப்புல வண்டியில போனா அவள அங்கனையே நிப்பாட்டி என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அதை விசாரிக்காம விட்டுட்டோமே. சரி, முதல்ல கேட்க வேண்டியவங்க கிட்ட நறுக்குன்னு 4 கேள்வியை கேட்போம். ஏங்க, இந்த விஷயத்தெல்லாம் அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல மலரு, முதல் முறையா உன்கிட்ட தான் சொல்லுதேன். அம்மா அப்பா கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லல. எங்க அத்தை கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஆமா மலரு, எங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸா சொல்லலாம்னு தான் வச்சிருக்கேன். நீ இப்போ எதுவும் போய் அவங்க கிட்ட சொல்லிடாத. சரிங்க, ஆனா கண்டிப்பா நீங்க சொல்லிடணும், சரியா? கண்டிப்பா சொல்லிடுவேண்டே. ஆனா அதுக்கு முன்னாடி நீ போய் எதுவும் சொல்லி வச்சிடாத. சரி சரி, சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்கோம்ல வீடு, அதை இடிச்சுக்கிட்டு கொஞ்சம் பெரிய வீடா கட்டலாம்னு இருக்கேன் மலரு. என்னங்க சொல்லுவீங்க? பெரிய வீடு கட்ட போறீங்களா?
ஆமா மலரு, பெரிய வீடு கட்டலாம்னு இருக்கேன். அதான் பேங்க்லயும் கொஞ்சம் லோனுக்கு அப்ளை பண்ணலாம்னு இருக்கேன் பத்துக்கோ. எங்க பெரிய வீடு கட்டுறதுலாம் இப்ப என்னங்க அவசியம்? இருக்க வீட்லயே நம்ம நல்லபடியா சந்தோஷமா இருக்கலாம்ல. பெரிய வீடு பணம் பதவின்னு எவ்வளவு இருந்தாலும் முதல்ல மனசுல நிம்மதி இருக்கணுங்க. நம்ம சின்ன வீட்ல இருந்தா கூட நம்ம நிம்மதியா இருக்கலாங்க. இப்ப லோனுக்கு என்னன்னு அது இதுன்னு வாங்கி எடுத்துட்டு அப்புறம் பணத்துக்கு கஷ்டப்பட கூடாதுல்ல. அது நான் ஆபீஸ்லயும் லோன் கேட்டிருக்கேன், கையிலயும் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். சரி அப்ப ஒண்ணு பண்ணலாமா? எங்க வீட்ல எனக்கு நகை போட்டாங்கல்ல, அத வேணா. என்ன சொல்ல வர மலரு? நகையை அடகு வைக்கலாம் இல்லைன்னா வித்தரலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நீங்க வேற லோனுக்கு அப்ளை பண்றேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான். இங்க பாரு மலரு, நீ நகையெல்லாம் கொண்டுட்டு வருவ, அதை வச்சு நம்ம பெரிய வீட கட்டிடலாம் அப்படின்னு நான் எந்த நினைப்புலயும் இல்ல. முதல்ல அதை தெரிஞ்சுக்க. ஏங்க அது நமக்குன்னு எங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்த நகை தானே, அதனாலதான். இங்க பாரு மலரு, முதல் விஷயமா எனக்கு வரதட்சணை வாங்கவும் பிடிக்காது, வரதட்சணை கொடுக்கவும் பிடிக்காது. ஏங்க இதெல்லாம் வரதட்சணை இல்லங்க, எங்க அம்மா எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது. ஏன் மலரு, உங்க அம்மா உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தாங்களா? எவ்வளவு பணம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அது வந்துங்க. இங்க பாரு மலரு, நான் சொல்லதை மட்டும் கேளு. உங்க அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு பிடிக்குமேன்னு அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம நாளைக்கு மறு வீட்டுக்கு பார்வதி பாட்டி வீட்டுக்கு போறோம்ல, அப்போ உங்க அம்மா போட்ட நகை எல்லாத்தையும் அவங்க கிட்டே கொடுத்துரு. அவங்க கையில கொஞ்சம் பணம் வச்சிருந்தாலும் எப்படியும் கடன் வாங்கி தான் உனக்கு நகையெல்லாம் போட்டிருப்பாங்க. அவங்க அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் மலரு. உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. ஏன் நான் உனக்கு நகையெல்லாம் வாங்கி போட மாட்டேனா? அதுக்கு இல்லங்க, எங்க அம்மா எனக்கு பிடிக்குமேனுதான். அவங்கள கஷ்டப்படுத்தி தான் நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா அது சந்தோஷமே இல்ல மலரு. நான் சொல்றத கேளு முதல்ல. உனக்கு போட்ட நகை எல்லாத்தையும் நீ நேரா உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு. எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிடுதேன். எங்க அத்திகிட்டையும் ஒரு வார்த்தை. அதத்தான் நான் சொல்லிக்கிடுதேன்னு உங்ககிட்ட சொல்லுதம்ல. நீ நேரா நாளைக்கு உங்க அம்மா கிட்ட அவ்வளவு நகையும் கொடுத்துரு, சரியா? எங்க அத்திகிட்ட நானே சொல்லுதங்க. சொன்ன கேளு மலரு, எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிடுதேன். எங்க அத்திகிட்ட எதுவும் சொல்லாம நகையை கொடுத்தா ஏதாவது பிரச்சனை? எத்தனை நேரம் நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா மலரு? எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கும் வரதட்சணை வாங்குறதும் பிடிக்காது, வரதட்சணை கொடுக்கறதும் பிடிக்காது. உங்க அம்மா ஏதோ பிள்ளைக்கு ஆசைப்பட்டு போட்டாங்களேன்னு தான் எங்க அம்மா அமைதியா இருக்காங்க, சரியா? அதனால எங்க அம்மா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிடுதேன். நீ நாளைக்கு எல்லா நகையும் உங்க அம்மா கிட்ட கொடுத்துரு, சரியா? அந்த நகையை வச்சு அவங்க கடனை அடைச்சுக்கிட்டு அவங்க நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். சரிங்க. சரி, இப்ப நம்ம கிளம்பலாமா? அப்புறம் லேட் ஆகி போனோம்னா சாம்பார்ல வெண்ணெய் கோரி ஊத்திடுவாங்க. சரிங்க, கிளம்பலாம். சப்பாடா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இனி ஒரு 2 பேர் வந்துட்டோம்னா எல்லா கிஃப்டையும் பிரிச்சு பார்த்து என்ன ஏதுன்னு எழுதி வைக்க சொல்லணும். கமலா, மரகதக்கா, கமலா என்ன பண்ணிட்டு இருக்க? ஏக்க கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அவ 2 பேர் வந்துட்டாவன்னா எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்து என்ன யார் என்னத்து கொடுத்தாவன்னு எழுதி வச்சிருவோம்லக்கா. அதுக்குதான் எடுத்து வச்சிட்டு இருந்தேன் மதுருங்க. சரி சரி. ஆமா, என்ன புது பொண்ணு மாப்பிள்ளையும் ஆளை காணோம், வெளியே எங்கேயும் போயிருக்காவளா? ஆமாக்கா, கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொன்னாவோ. சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்புனேன். 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுக்கா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாவோ. ஏக்கா அண்ணனும் மைனியும் வந்தாவக்கா. முறுக்கு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாவ பாத்துடுங்க. சின்ன பொண்ணும் கீதாவும் கூட வந்தாவோ. சரி நீங்களும் வருவியான்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வரவே இல்லையேக்கா. ஏ கமலா, செல்வி என்னையும் வந்து கூப்பிட்டா பத்துக்கா. பிள்ளைய பார்க்க போகணும்க்கா, வெறுங்கையோட போக முடியாதுல்ல. அதான் மறுவடுக்கு வாங்கி வச்சிருக்க முறுக்கு பலகாரத்தையும் கொண்டு கொடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன்க்கா. நீங்களும் வாங்கன்னு என்ன கூப்பிட்டா. ஆனா என் தங்கச்சி ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தா பத்தியா, அந்தால சரி அவளை நான் பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வாரேன் செல்வி, நீங்க எல்லாரும் முதல்ல கிளம்புங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்னு தான் சொல்லி அனுப்பின பத்துக்க. அதான் சின்ன பொண்ணு கீதெல்லாம் வந்திருப்பாவுல்ல. ஆமாக்கா, அவ 2 பேர்லாம் வந்தாவோ. என்னக்கா சொல்லுதியா, உங்க தங்கச்சி தங்கராணியக்கா ஊருக்கு கிளம்பிட்டாவளா? ஆமா கமலா, அவ 2-3 நாளைக்கு முன்னாடி ஊருக்கு கிளம்பிட்டாள. நான் தானே அவளை இருத்தி வச்சு எங்க கமலா வீட்டு கல்யாணத்துக்கு போவாமலாம் நீ ஊருக்கு போக கூடாதுன்னு நான் சொன்னனால அவ இருந்தா. எனக்கும் தங்கராணியக்கா கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுக்கா. என் தங்கச்சிக்கு இதான் சாக்குன்னு கூட 2-3 நாள் இருந்துட்டு போனால, அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இக்க காலையிலேயே தங்கராணியக்கா எப்படி ஊருக்கு கிளம்புதாவோன்னு என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா இந்த முறுக்கு பழத்துல கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருப்போம்லக்கா. அட நீ வேற, அந்த முறுக்கு பழத்தை நீ கொடுத்திருந்தா கூட அவன் என் வீட்டுல தான் வச்சுட்டு போயிருப்பா. அவளே எந்த நிலைமையில போனா தெரியுமா? சுடு தண்ணிய காலைல ஊத்துன மாதிரி தான் காலையிலேயே கிளம்பிட்டா தெரியுமா? மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போனா என்ன ஆச்சோ தெரியல. ஆச்சி வாங்க, அம்மைக்கும் அவளுக்கும் வீட்டு வேலாசம் இப்பதான் தெரிஞ்சுதா? என்னது இப்படி கேக்கிய? பின்ன அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஒரு 2-3 நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போனா 10 நாள் கழிச்சுல வந்திருக்கேன். ஏதே நான் என்ன எங்க அக்கா வீட்டுக்கு வாரம் இல்லனா மாசத்துக்கு ஒரு நேரம் தான் போயிட்டு இருக்கேன். எத்தனையோ வருஷம் கழிச்சு இப்பதான் போனேன். சரி கூட 2 நாள் இருந்துட்டு வருவோமேன்னு இருந்துட்டு வந்தேன். இப்போ உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லடி அம்மா. இங்க வீடுன்னு ஒண்ணு இருக்க, அத மறந்துட்டியோன்னு நினைச்சேன். எப்படி மறக்க முடியும், அதுவும் வீட்டையும் உங்களையும்? என்னமோ உங்களை வீட்டுல ஒத்தையில விட்டுட்டு போன மாதிரி பேசுதிய. அதான் உங்க மருமவ இருந்தால அப்புறம் என்ன? மருமவ இருந்தா என்னதே இருந்தான்னு இழுக்கிய? போன வாரம் பூரா உங்க சின்ன மருமவ தான சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும்.
கூட 2 நாள் இருந்துட்டு வரலாம்னு தானே வந்தேன். இந்த வாரம் வீட்டு வேலையெல்லாம் நான் பார்க்கணும். அதனாலதான் யாருக்கும் எந்த சங்கடமும் இருக்கக்கூடாதுன்னு நானே கிளம்பி வந்துட்டேன். சரி அம்மா, இப்பயாவது வீடு தெரிஞ்சு வந்தியா? ஆச்சி, இங்க பெரியம்மா வீட்ல எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? அப்படியே மக்கா? அப்ப இங்க ஆச்சி வீட்ல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தியோ? இது பிள்ளைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாத மாதிரியே பேசுதியே. எங்க அக்கா பிள்ளைகள் கூட நல்லா விளையாடுனேன், ஜாலியா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே மக்கானு கேட்காத விட்டு போட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கியே? ஆமாம்மா, உங்களுக்கு தான் நல்லா பேச தெரியும், எனக்கு தான் பேசவே தெரியாதே. சப்பா, போகும்போது வெறுங்கையோட போனா, இப்ப அக்கா வீட்ல இருந்து வரும்போது 2 கட்டப்பையோட வந்திருக்காளே. என்ன மருமகளா, உங்க அக்கா வீட்ல இருந்து 2 கட்டப்பை நிறைய தேங்காய் மாங்காய் காய்கறி எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்தியோ? இவ்வளவு நேரமா உங்க அக்கா வீட்ல அங்கேயே இருந்துட்டியா? அங்க வீட்டு விலாசம் தெரியலையான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாவோ. இப்ப 2 கட்டப்பைய பார்த்த உடனே கட்டப்பை நிறைய தேங்காய் மாங்காய் காய்கறி எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டியான்னு கேட்காவ பாரு. ஏதே கட்டப்பையில இருமா, நான் சொல்றேன், நீ சொல்லு மக்கா. ஆச்சி, பெரியம்மா வீட்ல இருந்து இந்த கட்டப்பை நிறைய Dress எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன மக்கா சொல்லுதா? Dress-ஆ? ஆமா ஆச்சி, 2 கட்டப்பையிலயும் Dress தான் கொண்டு வந்திருக்கேன். பரவாயில்லையா? பிள்ளைக்கு பெரியம்மா 2 கட்டப்பை நிறைய புது துணி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காளா? வாங்கி கொடுக்கல, வீட்ல 5 அக்கா 5 அக்கா வச்சிருந்தாங்களா, அதுல இருந்து கொஞ்சம் Dress நான் எடுத்துட்டு வந்தேன். என்ன மக்கா சொல்லியா? எடுத்துட்டு வந்தியா? ஆமா ஆச்சி, எல்லாம் புது Dress மாதிரி தான். 5 அக்காவும் 5 அக்காவும் ஒரே ஒரு நேரம் தான் கொடுத்திருக்காங்களா. அதுக்கப்புறம் அவங்க வளர்ந்துட்டாங்க, Dress சின்னதாயிட்டுல, அவங்க 2 பேருக்குமே சேரலையா. அவளத்தையும் மடிச்சு பத்திரமா பீரோல வச்சிருந்தாங்களா. நான் அவளத்தையும் கட்டப்பை நிறைய தூக்கிட்டு வந்துட்டேன். என்னது, Dress சின்னதாயிட்டுன்னு நீ எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா ஆச்சி, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின Dress, அவங்க எல்லாரும் நல்லா வளர்ந்துட்டாங்கல்ல, இப்ப அவங்களுக்கு சேராதெல்லாம் உடுத்த முடியாதுல்ல, அதான் நான் உடுத்திக்கிடலாம்னு எல்லா Dress-ஐயும் எடுத்துட்டு வந்திருக்கேன். சூப்பரா இருக்காச்சு எல்லா Dress-உம். எவ்வளவு கலர் கலரா, எவ்வளவு டிசைனா இருக்கு தெரியுமா? பிள்ளை நான் தூக்கிட்டு வந்தானா ஏன்டி உனக்கு அறிவு இல்லையா? ஏத்தி என்ன எத்தைன்னு கிடக்க? ஒத்தைக்கு ஒரு பிள்ளையை பெத்து வச்சிருக்க, என் பிள்ளைக்கு நம்மளால துணியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதா? அம்மா, ஆச்சி அம்மா ஏசுதாங்க. அதான் ஆச்சி கிட்ட எதுவும் சொல்ல அதனதானே சொல்லி கூட்டு வந்தேன். நீ இப்ப என்னத்துக்கு சொன்ன? அம்மா, ஆச்சி கட்டப்பையில தேங்காய் மாங்காய் அப்புறம் காய்கறி எல்லாம் இருக்கான்னு கேட்டாங்கல்ல அம்மா, அதுக்கு தான் நான் சொன்னேன். சரி, நீ பேசாம அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். என்னடி, நான் கேட்டதுக்கு பதில சொல்லாம அங்க மவ கிட்ட என்ன காதுல பேசிட்டு கிடக்க? ஏதே, உங்களுக்கு இப்ப என்ன நந்தே பிரச்சனை? என்ன பிரச்சனையாவா? பிள்ளைக்கு பழைய துணிமணி எல்லாம் அங்க இருந்து அள்ளிட்டு வந்திருக்க, பிரச்சனையான கேட்டுட்டு இருக்க? ஏன் என் மகன் சம்பாத்தியம் பண்ணி என் பேத்திக்கு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுக்கலையாவே? என்னமா பிள்ளைக்கு துணிமணியே இல்லாத மாதிரி அக்கா வீட்ல இருந்து புறக்கிட்டு வந்திருக்க? ஏதே, கொஞ்சம் அமைதியா பேசுங்க, இதெல்லாம் சத்தம் போடுறதுக்கு எதுவுமே இல்ல. என்னது, சத்தம் போடுறதுக்கு எதுவும் இல்லையா? பழைய துணிமணியை இப்படி அள்ளிட்டு வந்திருக்கியா? ஒத்தைக்கு பிள்ளைக்கு நம்ம என்ன துணிமணியாட்டி வாங்கி கொடுக்காம இருக்கோம்? அவ பிள்ளை எடுத்து கழிச்சு போட்ட துணி எல்லாத்தையும் நம்ம பிள்ளைக்கு தூக்கிட்டு வந்திருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியாட்டி? ஏதே, பேசுற வரைக்கும் தான் பேச்சு, கொஞ்சம் ஓவரா பேசினேன்னு வச்சுடுங்க, எனக்கும் பேச தெரியும். என்னத்த பேச தெரியும் உனக்கு? அவ குப்பையில போடுறதுக்குன்னு எடுத்து வச்சிருந்திருப்பா, நீ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு அள்ளிட்டு வந்திருக்க. என்னமா அக்கா சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்த மாதிரி பேச வர்றான் பேச்சு. பூமாரி, நீ கட்டப்பை எடுத்துட்டு ரூமுக்குள்ள போமக்கா. எம்மா, ஆச்சி கிட்ட நான் பேசிக்கிடுதேன், நீ எடுத்துட்டு போ. சரிம்மா. பூமாரி, எடி பூமாரி. மக்கா நீ போ, நான் ஆச்சி கிட்ட பேசிக்கிடுதேன். சரிம்மா. எப்படி ஏன் பேச்ச கேட்டு என் செல்லமா இருந்த பிள்ளைய ஒரு 10 நாள்ல மாத்தி விட்டியா? ஏதே, நான் ஒண்ணும் மாத்தலதே, அவ இன்னும் அப்படியேதான் இருக்கா. நீங்க தான் தேவையில்லாதத பேசிக்கிட்டு இருக்கிய. என்னமா பழைய துணிமணியை நான் புறக்கிட்டு வந்தேன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? எங்க அக்கா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். சின்ன பிள்ளைல எங்க அக்கா உடுத்தின துணியை தான் நான் உடுத்தி வளர்ந்துருக்கேன். அதுக்குன்னு எங்க அக்கா ஒண்ணும் குப்பையில போடப்பட்ட துணியை ஒண்ணு எனக்கு தரல. நீங்க இவ்வளவு சொல்லுதியல, உங்க தங்கச்சி பிள்ளைகளுவோ உங்க பிள்ளைங்க துணியை உடுத்திதானே வளர்ந்தாங்கன்னு என்கிட்டயே சொல்லிருக்கேல்ல. அதே என் தங்கச்சி பிள்ளைகளுவா? அதே மாதிரி இது எங்க அக்கா தங்கச்சி பிள்ளை உடுத்திட்டு போட்டுமேன்னு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருக்கா. நீ 1000 தான் சொல்லு, அதுக்குன்னு அதுவும் இதுவும் ஒண்ணாகுமா? ஒண்ணாகாது. ஏன்னா நீங்க கொடுத்தது ஆம்பளை பிள்ளை ட்ரெஸ், எங்க அக்கா என் பிள்ளைக்கு கொடுத்தது பொம்பளை பிள்ளை ட்ரெஸ். உங்க அக்கா வீட்டுக்கு போறிய, உங்க அக்கா நல்ல சமையல் பண்ணுவாள. மீன் கறியும் சாம்பாரும் இருந்துச்சுன்னா நீ 2 நாளைக்கு முன்னாடியே எனக்காக ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சு அப்புறம் நீ வீட்டுக்கு வரும்போது கொண்டுட்டு வா மருமவளான்னு என்ன சொல்லி அனுப்புனாவோ. பழைய குழம்புனா மட்டும் நல்லா திம்பாவலாம், ஆனா எங்க அக்கா பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ் எடுத்துட்டு இருந்தா அது மட்டும் தப்பா? நல்ல நியாயம் உண்டு. எதே, முகத்தை எல்லாம் இப்படி சுருக்கி வைக்காதிய, அப்புறம் தலைவலிக்கு மண்டை வலிக்குன்னு சொல்லுவிய. அப்புறம் சூடா நான் தான் டீயை போட்டு தரணும். ஆமா எத்தே, ஏன் குழந்தை பண்ணாட்டி அதான் அவங்க சின்ன மருமவள ஆளை காணலையே. நம்ம இவ்வளவு நேரமா சத்தம் போட்டு பேசுனதுக்கு இந்நேரம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஆஜரா இருப்பாள. மருமவள அவ காலையிலேயே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா பத்துக்க. அதான் நான் பார்த்தேன், என்னைக்குடா அடுத்த வாரம் ஆகும் நம்ம எஸ்கேப் ஆகலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பா. சரி, அப்ப இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணணும். எத்தே, உங்களுக்கு விஷம் வச்சு தரட்டா? என்னதே நீங்க, நான் வைக்கப்பட்ட ரசம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ரசம் வச்சு தரட்டாத்தேன்னு கேட்டேன்.
சரிதே, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. உங்களுக்கு பிடிச்ச விஷமோ அரளிக்காய் துவையில அரைச்சி வைக்க என்ன? அவங்க எல்லாரும் ஊரை சுத்துவாங்களா? நம்ம மட்டும் ஒரு நாள் நம்ம அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடக்கூடாதான். எங்க மாமியாருக்கு கொழுப்ப பாரு. சின்ன மருமவ அம்மா வீட்டுக்கு போயிட்டாளாம், அம்மா வீட்டுக்கு. அப்ப நம்ம மட்டும் போக வேண்டாமோ? என்ன பைத்தியக்காரின்னு நினைச்சாவளோ? ஆத்தாடி ஆத்தா, இவ ஒரு தினுசாலா பேசிட்டு போறா. அவ ரசம்னு சொன்னாளா? ஆனா என் காதுல விஷம்னு எல்லாம் விழுந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒண்ணு சொன்னாளே, அரளிக்காய் துவையல். அரளிக்காய் துவையல்னு சொன்னாளா? இல்லனா அவரக்காய் பொரியல்னு சொன்னாளான்னு தெரியலையே. கொஞ்சம் ஓவரா தான் பேசிவிட்டோமா? சின்ன மருமவ சமையல் ஒரு வாரமா நாக்குல வைக்க முடியல. பசியும் பட்டியமால கிடந்தேன். அந்த கோவத்துல தான் இவட்ட இப்படி பேசிவிட்டேன். கடவுளே, விஷத்தையும் அரளிக்காய் துவையலையும் வச்சு தந்துடக்கூடாது. நீயே பிரிச்சு பார்த்து என்ன வந்திருக்கு, யார் கொடுத்துருக்கான்னு எழுதி வைக்க வேண்டியதானே? நமக்கு ஊருப்பட்ட வேலை கிடக்குக்கா. மகனும் மருமொழி இப்ப கோயிலுக்கு போயிருக்காவல்ல, வந்துருவாவுல்ல. வந்ததுக்கு அப்புறம் அவங்களே பிரிச்சு பார்த்து எழுதி வச்சுக்கிடுவாவோ. நம்மளும் வீட்டு பொறுப்புல தான்க்கா இருக்கோம். இருந்தாலும் அவ 2 பேருக்கும் கொஞ்சம் பொறுப்பு வரணும்ல. யார் யாரு என்னென்ன கிப்பிட்டு தந்திருக்காவோ, எவ்வளவு ரூபா தந்திருக்காவோன்னு அவங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதானே நாளைக்கு அவங்களுக்கும் செய்முறையே செய்ய முடியும். அதுவும் சரிதான். ஏக்கா, மத்தியானம் போல சாப்பிட வந்துருங்கக்கா. வருவேன் கமலா. அது எப்படி வராம இருப்பேன்? ஏக்கா, பிள்ளைகளும் வீட்லயே இருக்குவோ? இல்ல கமலா, 2 பேரும் பள்ளியோடம் காலேஜுக்குன்னு போயிட்டாவோ. சாயங்காலம் போல வருவாவோ என்ன சாப்பிடறதுக்கு? சரிக்கா, பிள்ளைகளுக்கு சேர்த்துதான் சாப்பாடு சொல்லியிருக்கேன் பாத்துருங்க. நான் சாயங்காலம் எடுத்து வச்சிருக்கேன் என்ன? சரி கமலா. சரி, செல்வி வந்து கூட்டிட்டு போனால, சரி என்ன ஏதுன்னு பாத்துட்டு போவோமேன்னு தான் கமலா வந்தேன். அப்பனா கிளம்புது என்ன? ஏக்கா, அண்ணன் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்களாங்க்கா. இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் கமலா. சாப்பாடெல்லாம் கடையில இருந்து ஆர்டர் பண்ணிருக்க? ஆமாக்கா, கடையில தான்க்கா ஆர்டர் சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுல கிடந்து எல்லாத்தையும் அவிச்சு பறக்கி தட்டிட்டு கிடக்க முடியாது பத்தியலா. அது சரிதான். கடையில இருந்து கொண்டு வந்து சாப்பாடு வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் நீ ஒத்தையில கிடந்து கழுவி பறக்கிட்டு கிடக்காத. நானும் சின்ன பொண்ணு கீதா எல்லாம் வருவோம் என்ன? ஏக்கா, கொஞ்சம் பாத்திரம் தானக்கா, நானே கழுவி விடுவேங்க்கா. அட நீ வேற, நீயே 2-3 நாளைக்கு முன்னாடி தலை சுத்து மயக்கமா இருக்குக்கா, எங்கேயாவது விழுந்துரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு கிடந்தா. இப்ப வேற பாத்திரம் பண்டம்லாம் கழுவிட்டு கிடந்து நீ எங்கேயாவது விழுந்து கிடந்துட்டேன்னா உன்னை யாரு கிடந்து பாத்துக்கிட்டு இருக்குது? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்லாண்டாம் கமலா. பாத்திரம் கழுவப்பட்ட வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டோம் என்ன? சரிக்கா. சரி, அப்ப நான் கிளம்புது என்ன? சரிக்கா, போயிட்டு வாங்க. ஆமா, அந்த அண்ணன் எங்க ஆளை காணோம்? அவருக்கு என்ன, விடிஞ்ச உடனே மம்முட்டியை தூக்கிட்டு வயலுக்கு போயாச்சு, தண்ணியா பாய்ச்சுதேன்னு. இனிமேல் மத்தியானம் சாப்பிடுறது தாங்க வருவாரு. சரிதான், போ. எப்படியோ என் மருமகளை நான் நல்லபடியா பாத்துக்கிடணும். கண்கலங்காம அவளை வச்சுக்கிடணும். என்ன கமலாக்கா, இருக்கியலா இல்லனா போயிட்டியலா? என்னது, இருக்கியலா இல்லனா போயிட்டியலாவா? போயிட்டியலனா ஒரேடியா போயிட்டியலான்னு கேட்கல. மவனுக்கு கல்யாணமா இருக்குல்ல, மவனையும் மருமகளையும் கூட்டிக்கிட்டு எங்கேயாவது ஊரை சுத்த போயிட்டியலான்னு கேட்டேன். என் மைனிக்கும் எங்க அம்மைக்கும் தான் கண்ணு தெரியலன்னு பார்த்தா உங்களுக்கும் இல்லக்கா கண்ணு தெரியாம போயிருக்கு. வந்தது வராததமா என்னத்தை போட்டு உளறிட்டு கிடக்க? ஆமாக்கா, நான் சொல்லது எல்லாம் உளறத மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு மனசுல என்னத்தக்கா நினைச்சிட்டு இருக்கிய? நீ என்ன வந்தது வராததமா ஒரு தினுசா பேசிக்கிட்டு இருக்க? வா, வந்து உட்காரு. ஆமா, நான் ஒண்ணும் உங்க வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு வாழை இலைய போட்டு வடை பாயசத்தோட ஒண்ணும் சாப்பிடறதுக்கு வரல. உங்களை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு போலாம்னு தான் வந்திருக்கேன். என்னது, என்ன பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுட்டு போலாம்னு வந்தியா? ஆமா, நீ எங்க வந்திருக்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சு பேசுதியா தெரியாம பேசுதியா? ஏக்கா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியல, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியுது. கமலாக்கா கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன, யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சா? மவனுக்கு கல்யாணத்தை பண்ணி நல்ல பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி கடத்தை அடைக்கிறதுக்கு. இங்க பாரு மேனகா, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. இக்க நான் ஒண்ணு தேவையில்லாம பேசலக்கா, நான் கரெக்ட்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு வார்த்தையில கூப்பிட்டீங்களா? எங்க கூப்பிடணும்? எங்க கூப்பிடணுமாவா? கல்யாணத்துக்கு? உங்க மவனுக்கு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சு கல்யாணத்தெல்லாம் வச்சிருக்கிய. நானும் ஒரு மனுஷனக்கா, இந்த ஊர்ல தானே பிறந்தவ. எனக்கு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்களாக்கா? ஏன் மேனகா, தேவையில்லாம பேசாத. நானே கல்யாணத்தை அவசரமா வச்சேன். நம்ம உள்ளூர்காரங்களை மட்டும் தான் கூப்பிட்டமத்துக்கா, வெளியூர்ல இருந்து யாரையுமே கூப்பிடலையே. ஏன்க்கா, நானும் உள்ளூர்காரி தானே. ஏன், உனக்கு பிறந்த ஊர் இதுதான், ஆனா உன்னதான் வேற ஊர்ல கட்டி கொடுத்துருக்கல. கட்டி கொடுத்தா என்னக்கா, நான் இந்த ஊருக்கு வந்து போகாமலாம் இருக்கேன். அது சரி, நீங்க சொல்லலாம்னு தான் இருந்திருப்பிய. ஆனா என் மைனிகாரி ஒருத்தி இருக்காள, வளர்ந்தவா, அவதான் உங்ககிட்ட எதையாவது ஒண்ணு சொல்லி கொடுத்து அவளை எல்லாம் கூப்பிடாதீங்கக்கான்னு சொல்லிருப்பா. அப்படிதானக்கா? இங்க பாரு மேனகா, யாரையும் கூப்பிடாண்டான்ல என்கிட்ட யாரும் சொல்லல. நான் உள்ளூர்காரங்களை மட்டும்தான் கூப்பிட்டேன்னு உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்ல. பக்கத்து வீட்டுல சொர்ணபாட்டிக்கு மருமவ இருக்கல்ல சுதா, அவளே நார்வேல தான் இருக்கா. நான் அவளையே ஒரு வாரத்தை கூப்பிடலையே. சுதாவும் நானும் ஒண்ணாக்கா? நம்மள எப்படி பேசி பழகி இருக்கோம். இங்க
மருமக வந்த உடனே எங்களை எல்லாம் ஒரு மனுஷியாவே மதிக்க மாட்டேங்கிய அப்படிதானக்கா? என்னத்த பேசினாலும் அதுல ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிய. நேத்துக்கு நாம கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நீ இப்படி நடு வீட்ல கிடந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தே நல்லாவா இருக்கு? நீ முதல்ல கிளம்பு, உங்க அம்மா வீட்டுக்கு போ, நான் அங்க வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். ஏன்க்கா எங்க அம்மா என்ன வீட்டு வாசல்ல ஏத்த மாட்டாவோன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப வீட்டை விட்டு என்ன வெளியே துரத்தணும், அதுக்காக அப்படி சொல்லுதேலோ? சப்பா கடவுளே, உன்கிட்ட என்னால பேச முடியலம்மா. சரி நீ ஒண்ணு உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம், நேரா மரகதக்கா வீட்டுக்கு போ, நான் அங்க வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். எங்கேயும் போக முடியாதுக்கா, நான் இங்க நின்னு தான் கேப்பேன். நீங்க எனக்கு பதிலா சொல்லுங்க, என்ன ஏன் கூப்பிடலன்னு. சொன்னத கேளிய மவனும் மருமகளும் இப்ப வருவாவோ? வரட்டு, அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் கேக்கேன். இங்க பாரு, இவ்வளவு நேரமா நான் அமைதியா பேசிட்டு இருந்தேன். மவள மரியாதை இவகிட்ட விட்டு வெளியே போவதுக்க. கூப்பிடலையாம்ல, கூப்பிடல இவள, அப்படியே கூப்பிட்டிருந்தாலும் போதுமே. நானும் இவ்வளவு நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி நேத்துக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நம்ம இப்ப நின்னு சத்தம் போடக்கூடாது. சரி நம்ம மரகதக்கா வீட்டுக்கு போவோம், அந்த அக்கா தான் வாரேன்னு சொல்லுதாவளேன்னு கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு வருதா? சும்மாங்க நடு வீட்டுல நின்னுட்டு சத்தம் போட்டுறடக்கா. ஏன்க்கா இப்படி பேசுதிய? நான் என்ன எங்க வீட்டு பால் காய்ப்புக்கெல்லாம் உங்களை கூப்பிடாமலா இருந்தேன்? வாயை திறந்து சொல்லுங்கக்கா, எங்க வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் நான் உங்களை கூப்பிடாமலா இருந்தேன்? நீங்க எல்லாரும் வந்தீல, அப்ப அதே மாதிரி நானும் உங்க வீட்டு விசேஷத்துக்கு வரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதக்கா? ஆமா, பொல்லாத வீட்டு விசேஷத்துக்கு எங்களை கூப்பிட்டுட்டா. ஏன்க்கா இப்படி சொல்லுதிய? நீங்க எல்லாரும் வண்டி பிடிச்சதுல வந்தீங்க. ஆமாட்டி, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்க எல்லாரும் வண்டி பிடிச்சு தான் வந்தோம். வந்தவங்களுக்கு ஒரு முடக்கு தண்ணி தந்தேடி நீ. என்னமா கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு வாய்க்கிலேயே பேசுத? பால் காய்ப்புக்கு வந்தமே ஒருவேளை சாப்பாடு எங்களை நிம்மதியா சாப்பிட விட்டியாட்டி? அது எங்க வீட்டு பிரச்சனை. எங்க அம்மா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல, அதனால தான் கேட்டேன். உங்க வீட்டு பிரச்சனைன்னு சொல்லுதே இல்ல, அப்ப உங்க வீட்டு பிரச்சனையை நீங்களே பேசி தீர்த்துட வேண்டியதுதானே? சரி வந்தவங்களை சாப்பிடாம போக கூடாதா? சரி அவங்களையாவது சாப்பிட வச்சு அனுப்பிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னனால அம்மா கிட்ட கேப்பமேன்னு கொஞ்சமாவது நினைச்சேடி நீ? எங்க எல்லாரும் முன்னாடி தான் சண்டையை போட்டா, எங்களை ஒரு வாய் தண்ணி குடிக்க விட்டியாடி? பேச வந்துடா பெரிய பேச்சு. ஏக்கா கல்யாணத்துக்கு வந்திருந்தா நான் மொய்யெல்லாம் எழுதிருப்போம்லக்கா? ஆமா, அப்படியே மொய்யை எழுதுவா. ஒரு வாய் பச்சை தண்ணி உங்க வீட்டுல எங்களை குடிக்க விடல, நீ என் வீட்டுக்கு வந்து மொய் எழுத போறியா? இங்க பாரு, மரியாதையா சொல்லுதே, இப்ப கிளம்பு. என் மவனும் மருமகளும் இப்ப வந்துருவாவோ? போக மாட்டேங்கா, சுபாஷ் வரட்டு, அவனை பார்த்தோம் நறுக்குன்னு 4 வார்த்தை நான் கேட்டுட்டு தான் போவேன். மரியாதையா கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கெல்லாம் என்னத்துக்கிட்ட மரியாதை? மரியாதையா கிளம்பு பத்துக்க. கமலக்கா என்ன அடிச்சு போட்டாவா? அடிச்சு போட்டாவளா? இன்னும் இங்க இருந்து நீ கிளம்பலன்னு வச்சுக்க, உன்னை மிதி மிதி நீ மிதிச்சு துவைச்சிரும் பத்துக்க. கிளம்படி.